Hi friends, என்னோட பேரு முத்து சோலைப்பன். வெல்கம் டு Groww தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஒரு ஸ்டாக்கோட கரெக்டான ப்ரைஸை கணிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் தான். இந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கான விடையை தேடிகிட்டே இருக்காங்க. இது நம்ம எக்ஸ்ப்ளோர் தான் பண்ண முடியுமே தவிர எக்ஸாக்டாக நீங்கள் இதை பண்ணுங்கள் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. யாராலையும் சொல்ல முடியாது. எவ்வளோ பெரிய இன்வெஸ்டராக இருந்தாலும் சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் வாரன் பஃபட்டாலேயே கூட அதை கணிக்க முடியாது. யாராலையும் கரெக்டான காம்பினேஷன், கரெக்டான கோடு, சீக்ரெட் கோடு இதை போட்டால் கரெக்டாக இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் யாராலையும் சொல்லவே முடியாது. ஸோ கரெக்டான ப்ரைஸை கணிக்கிறது கஷ்டம். பட் ஆனால் அதுக்குண்டான இண்டிகேட்டர்ஸ் என்னென்ன இருக்குது, எப்படி ஓரளவுக்கு நியர் ரைட் ஃபிகர் எப்படி அதை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சேனலில் நாங்கள் உங்களுக்கு எப்போவுமே ஃபைனான்ஷியல் ரிலேட்டடாக டாபிக்ஸ் போடுறோம். அது உங்களுக்கு வெல்த் கிரியேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். அண்ட் இந்த சேனலில் எந்த விதமான பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் நாங்கள் கொடுக்கல. இட் இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கம்மிங் பேக் டு த டாபிக், நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை கம்பெனிஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்களோட ஆப்ரேஷன்ஸ், அவங்களோட பிஸ்னஸ் க்ரோத் ஆகிறது எல்லாமே சினாரியோ சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது கண்டினியூஸாக. ஸோ கண்டினியூஸாக ஒரு விஷயம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கையில் அந்த கம்பெனியோட ஸ்டாக்கோட ப்ரைஸை நம்ம இதுதான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வைக்க முடியாது. இதுதான் ரைட் ப்ரைஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் என்ன பண்ண முடியும்னா ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். என்ன மாதிரி அது ஓரளவுக்கு ஒரு வேல்யூ அரைவ் பண்ண முடியும். இதுதான் ரைட் ப்ரைஸ்னு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஒரு டைம் பீரியடுக்குள்ளே அரைவ் பண்ணலாமே தவிர ஃபிக்ஸடாக இந்த கம்பெனி இப்படி தான் ப்ரைஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி யாராலையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஒரு ரஃப்பான எஸ்டிமேட் தான் கொண்டு வர முடியும். அண்ட் அதை எப்படி கொண்டு வர முடியும்னா வேல்யூவேஷன் டூல்ஸை வச்சு தான் நம்ம கொண்டு வர முடியும். நிறைய வேல்யூவேஷன் டூல்ஸ் வேர்ல்டு வைடு ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம முக்கியமான ஒரு டாப் 3 வேல்யூவேஷன் டூல்ஸை தான் நம்ம எடுத்து நம்ம பாப்புலராக யூஸ் பண்ணக்கூடிய வேல்யூவேஷன் டூல்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேல்யூவேஷன் மெத்தட் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் நிறைய அப்ரோச்சஸ்லாம் இருக்குது. ஸோ பேசிக்காக எல்லாருமே பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணி பண்ணுவாங்கன்னா கம்பெனியோட ஃபண்டமெண்டல், கம்பெனியோட பிசினஸோட கோர் ஆக்டிவிட்டீஸை இதை பேஸ் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் ரைட்டான வேல்யூ அரைவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 மோஸ்ட் மேஜராக யூஸ் பண்ணக்கூடிய வேல்யூவேஷன் மெத்தட்ஸ் அண்ட் டூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பேரபிள் வேல்யூவேஷன், செகண்ட் அசெட் பேஸ்ட் வேல்யூவேஷன், தேர்ட் டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ வேல்யூவேஷன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பேரபிள் வேல்யூவேஷன். ஸோ கம்பேரபிள் வேல்யூவேஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா இது மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் மெத்தட் வேர்ல்டு வைட். ஏன்னா இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அண்ட் இதை ஈஸியாக எல்லாராலையும் பண்ணிட முடியும். ஸோ இந்த பேர்லேயே இருக்குது என்னென்னா கம்பேரபிள் வேல்யூவேஷன் போது ஏற்கனவே இருக்கிற ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் வேல்யூ அரைவ் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு சிமிலர் கம்பெனியோட ஸ்டாக்கோட ப்ரைஸை அதாவது அதோட டீட்டெயில்ஸை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா நம்மளால் ஒரு கரெக்டான வேல்யூ அரைவ் பண்ண முடியுங்கிறது தான் இதோட கான்செப்ட். ஸோ இந்த ரெண்டு சிமிலராக இருக்கக்கூடிய கம்பெனிஸோட மெட்ரிக்ஸ், சேம் மெட்ரிக் லைக் ஒரு ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோவாக இருக்கலாம், இல்லை ப்ரைஸ் டு புக் ரேஷியோவாக இருக்கலாம். இந்த மாதிரி மெட்ரிக்ஸை எடுத்து இன்னொரு கம்பெனியோட மெட்ரிக்ஸ் எடுத்து ஓகே அதை வச்சு இதை பார்க்கல இந்த ஸ்டாக் கரெக்டான ப்ரைஸு ட்ரூ வேல்யூ என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைவ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த கம்பேரபிள் வேல்யூவேஷன். அதே மாதிரி இதை கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு சில எலிமெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ப்ராப்பரான கம்பெனிஸ் தான் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ஆஃப் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா சிமிலராக இருக்கணும். ரெண்டாவது 2 கம்பெனியும் சிமிலர் சைஸில் இருக்கணும். மூணாவது 2 கம்பெனியும் கிட்டத்தட்ட ஒரே ரீஜனில் ஆப்ரேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சிமிலாரிட்டிஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கரெக்டாக நம்ம கம்பேர் பண்ணி ஒரு வேல்யூக்கு அரைவ் பண்ண முடியும். அப்போ தான் அந்த வேல்யூ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரியலிஸ்டிக்கான வேல்யூவாக இருக்கும். இல்லாட்டி டீவியேஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக ஐடியலாக பார்த்தீங்கன்னா ஐடியல் சுச்சுவேஷனில் தான் பார்த்தீங்கன்னா 2 ஒரே டைப் ஆஃப் கம்பெனி இல்லை ஒரே சைஸ் ஆஃப் கம்பெனி எடுத்து நம்ம கம்பேர் பண்ண முடியும். பட் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா சேம் கம்பெனி, சிமிலர் சைஸில் இருக்கக்கூடிய கம்பெனியை நம்ம எடுத்து கம்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால் நியரஸ்ட் பாசிபிள் கம்பேரிட்டிவ் இருக்கக்கூடிய கம்பெனியை எடுத்து நம்ம கம்பேர் பண்ணி ஓரளவுக்கு ரஃபான ஒரு எஸ்டிமேட் அரைவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ நம்ம சொன்ன இந்த 3 எலிமெண்ட்ஸ்
மெட்ரிக்ஸை பேஸ் பண்ணி வந்து ஒரு டிசிஎஸ் கம்பெனியோட இதை வந்து வேல்யூ வந்து அரைவ் பண்ணணும் அப்படின்னா இந்த 3 மெட்ரிக்ஸ் படி பார்க்கையில் அந்த நியரஸ்ட் கம்பேரபிள் கம்பெனி என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் தான் வந்து அதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டும் இருக்கையில் இதை எப்படி அனலைஸ் பண்ணுறோன்னா இந்த கம்பெனி இன்ஃபோசிஸோட பிபி ரேஷியோ பிஇ ரேஷியோ எடுத்து அந்த மெட்ரிக்ஸை எடுத்து நம்ம வந்து இவங்களோட டிசிஎஸோட இதோட கம்பேர் பண்ணி பார்க்கல ஓகே இதோட வேல்யூ கரெக்டான வேல்யூ வந்து நம்ம அரைவ் பண்ண முடியும். ஸோ இந்த வேல்யூவேஷன் டூலோட மெயின் ஸ்ட்ரென்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி டு டூ அண்ட் யார் வேணாலும் வந்து பண்ண முடியும். சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூலை தான் யூஸ் பண்ணி வந்து 2 கம்பெனிஸ் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. அதே மாதிரி இந்த டூலோட வீக்னஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவங்க என்ன சொல்கிறாங்க 2 கம்பெனி வந்து ஒரே இண்டஸ்ட்ரியில் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சைஸில் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அரிது. ஸோ அப்படி இருக்கல நம்மளால் ஒரு ரஃப்பான எஸ்டிமேட் தான் வந்து கொடுக்க முடியுமே தவிர ஓரளவுக்கு ரொம்ப க்ளோஸான எஸ்டிமேட் வந்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது அதுதான் வந்து இந்த டூலோட நெகட்டிவ்னு வந்து சொல்கிறாங்க. இதனால் வந்து எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த டூல் யூஸ் பண்ணுறதுனால வந்து கிடைக்காது அப்படிங்கிறது தான் இதோட மைனஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த டூல் யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு நீங்கள் வந்து டிசைட் பண்ணலாம். செகண்ட் வந்து அசெட் பேஸ்ட் வேல்யூவேஷன். ஸோ இந்த மெத்தடில் நம்ம ஒரு கம்பெனியோட எக்ஸிஸ்டிங் அசெட்ஸ் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி அதோட கம்பெனியோட வேல்யூ வந்து அரைவ் பண்ணி அனலைஸ் பண்ணுறது தான் வந்து இந்த டூலில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து பெரும்பாலான வந்து எந்த கம்பெனிஸ்லாம் வந்து அசெட்ஸ் வந்து ஈஸியாக வந்து வேல்யூ பண்ண முடியும், அதே மாதிரி இன்டான்ஜிபிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த லைக் பேங்கிங் செக்டர் இந்த மாதிரி ஃபினான்ஷியல் செக்டர் இந்த மாதிரி பேஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டூலை யூஸ் பண்ணி வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ணி நம்ம வந்து கரெக்டான ஒரு வேல்யூக்கு வந்து அரைவ் பண்ண முடியும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி இந்த கம்பெனியோட அசெட் பேஸ் பண்ணி வேல்யூவேஷன் அரைவ் பண்ணோன்னா இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் ஏர்னிங் பொட்டன்ஷியல் எப்படி இருக்குது என்னங்கிறது நம்மளால் வந்து அரைவ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. இந்த கம்பெனியோட அசெட் எப்படி அரைவ் பண்ணுவாங்கன்னா நெட் அசெட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் அசெட் மைனஸ் டோட்டல் லைபிலிட்டிஸ் இதை பேஸ் பண்ணி கம்பெனியோட டோட்டல் ஈக்விட்டி என்னங்கிறத அவங்க அரைவ் பண்ணுவாங்க. இந்த அப்ரோச்சுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 சப் டிவிஷன்ஸாக வந்து இதை இன்னும் வந்து டீப்பராக போய் அனலைஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கோயிங் கன்சர்ன் வேல்யூ, செகண்ட் வந்து லிக்விடேஷன் வேல்யூ. அப்படின்னா என்ன? கோயிங் கன்சர்ன் வேல்யூவில் வந்து என்ன பண்ணுவோன்னா என்ன அசியூம் பண்ணிக்கிறோன்னா இந்த கம்பெனியை வந்து பார்த்திங்கன்னா இட் வில் கண்டினியூ டு ஆப்ரேட், அந்த அசெட் வந்து கண்டினியூ டு ஃபங்க்ஷன் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் அந்த கம்பெனியோட டோட்டல் அந்த லைபிலிட்டிஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு வரக்கூடிய வேல்யூ வச்சு நம்ம அசெட்டை வந்து வேல்யூவேஷன் பண்ணுறது வந்து இந்த மெத்தடில் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ அந்த லைபிலிட்டிஸ்லாம் ரிமூவ் பண்ணோன்னா வரக்கூடிய அசெட் வேல்யூனோ அதை வச்சு வந்து வேல்யூவேஷன் வந்து அரைவ் பண்ணுவாங்க அந்த கம்பெனிக்கு. ரெண்டாவது வந்து லிக்விடேஷன் வேல்யூ. இப்போ இந்த லிக்விடேஷன் வேல்யூனா என்னென்னா அவங்க வந்து என்னென்னா இப்போ இந்த கம்பெனி வந்து டோட்டலாக வந்து டெர்மினேட் பண்ண போகிறாங்க, அவங்க வந்து வித்துட்டு வெளியே போக போகிறாங்க, செல் பண்ண போகிறாங்க அப்படிங்கும்போது அப்போ செல் பண்ணும்போது அப்போது இவங்களோட இந்த கம்பெனியோட லிக்விடேஷன் வேல்யூ என்ன அப்படிங்கிறத அரைவ் பண்ணுறாங்க. ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லிக்விடேஷன் வேல்யூ வந்து கோயிங் கன்சர்ன் வேல்யூவோட கம்மியாக தான் வந்து இருக்கும். ஏன்னா இது வந்து இருக்கிறதுலே வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ இந்த கம்பெனி வந்து இருக்கிறதுலே வேர்ஸ்ட்டாக போச்சுன்னா என்ன ரேட்டுக்கு வந்து இவங்களால விற்க முடியும் அப்படி சொல்லி அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் வந்து அரைவ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிக்விடேஷன் பேஸ் பண்ண மெத்தட். ஸோ இந்த மெத்தடோட ஸ்ட்ரென்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேல்யூக்கு கீழே கண்டிப்பாக வந்து அந்த கம்பெனியை வந்து போகவே போகாது, இதுதான் வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ அப்படின்னு சொல்லிட்டு அரைவ் பண்ணுறதுனால இந்த மெத்தடோட லிக்விடேஷன் இதை வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக வந்து இந்த மெத்தடோட ஸ்ட்ரென்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கம்பெனியோட வேல்யூவேஷன் வந்து அந்த கம்பெனியோட அசெட்டை பேஸ் பண்ணி வந்து அரைவ் பண்ணுறதுனால ஓரளவுக்கு வந்து கரெக்டாக வந்து இந்த கம்பெனியோட அசெட் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் வந்து அரைவ் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். இந்த ஸ்ட்ரென்த் இந்த டூலோட வீக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்டான்ஜிபிள்ஸ் ஜாஸ்தி இருக்கக்கூடிய செக்டர்ஸ் இல்லை கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, இப்போ இந்த ப்ளூ சிப் கம்பெனிஸ் இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து இன்டான்ஜிபிள்ஸ் வந்து ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி இடங்களில் வந்து இந்த டூல் வந்து யூஸே பண்ண முடியாமல் போயிடும். ஏன்னா இது யூஸ் பண்ணால் கரெக்டான வேல்யூ வந்து அவங்களால அரைவ் பண்ண முடியாது. இதுதான் வந்து இந்த மெத்தடோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணணும் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்டிங் கேஷ் ஃப்ளோ வேல்யூவேஷன். ஸோ இந்த மெத்தட் படி என்னென்னா ஃப்யூச்சரில் இந்த கம்பெனி வந்து எந்த அளவுக்கு கேஷ் ஃப்ளோ இருக்க போகுது, ஃப்யூச்சரில் எவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம அரைவ் பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்ம கரண்ட் ப்ரெசென்ட் டே வேல்யூ ஆஃப் த கம்பெனி நம்ம அரைவ் பண்ணணும். அதுக்கு ஒரு டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் யூஸ் பண்ணி அந்த ப்ராப்பரான டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் அப்ளை பண்ணி அதை நம்ம அரைவ் பண்ணணும். இது வந்து ஓரளவுக்கு வந்து பக்காவாக வந்து அவங்களால வந்து ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இட் இஸ் வெரி வெரி காம்ப்ளெக்ஸ் டு டூ.
ஸோ இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான மெத்தட். ஏன் சொல்கிறேன்னா இதில் வந்து நிறைய கால்குலேஷன் வந்து போட்டானோ, ஏன்னா வந்து கம்பெனியோட கரண்ட் டே ஆப்ரேஷன்ஸ் எப்படி போயிட்டுருக்கு, நிறைய ஃபேக்டர்ஸ் உள்ளே எடுத்துக்கிட்டு அதே மாதிரி அவங்க ஃபியூச்சரில் எப்படி பண்ண போகிறாங்க, என்ன மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ஷன்ஸ், இதை மாதிரி வந்து நிறைய காம்ப்ளெக்ஸ் கால்குலேஷன், ஃபினான்ஷியல் கால்குலேஷன்ஸ்லாம் போட்டு அரைவ் பண்ணுறதுனால இது வந்து அவ்வளோ ஈஸியான மெத்தட் கிடையாது. அதனால எல்லாரும் வந்து இதை ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ இந்த மெத்தடோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களால வந்து ஓரளவு க்ளோசஸ்ட் பாசிபிள் வேல்யூ வந்து அவங்களால வந்து கொடுக்க முடியுது. ஏன்னா வந்து இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் ஏர்னிங் பொட்டென்ஷியல் எல்லாமே வந்து ஓரளவுக்கு அந்த கம்பெனியோட இன்சைட்ஸை பேஸ் பண்ணி அவங்களால வந்து ப்ரெடிக்ட் பண்ணி அவங்களால அரைவ் பண்ண முடியுது. அண்ட் இந்த மெத்தடோட வீக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாராலையும் இந்த கால்குலேஷன் போடவும் முடியாது. அண்ட் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாக்டான வேல்யூ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாலையும் வந்து ஆணித்தனமாக வந்து சொல்ல முடியாது. இந்த மெத்தட் போட்டால் கரெக்டாக வேல்யூவேஷன் அரைவ் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஃபியூச்சர் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். ஃபியூச்சர் வந்து யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இவங்க வந்து ஃபியூச்சர் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாஸ்ட் ட்ரெண்ட்ஸை பேஸ் பண்ணி இவங்க வந்து ஃபியூச்சர் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்களே தவிர எக்ஸாக்டாக இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் வந்து கணிக்க முடியாது. அது வந்து இந்த மெத்தடோட ஒன் ஆஃப் த வீக்னஸ்ன்னு சொல்லலாம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்மால் ஸ்கேல் இன்வெஸ்டர்ஸ் யாரும் பண்ண மாட்டாங்க. இது வந்து ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர்ஸ், பெரிய பெரிய லார்ஜ் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் இவங்களாம் தான் வந்து இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறாங்க பண்ணுறதுக்கு. இன்னொரு மெத்தட் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா வேல்யூவேஷனை யூஸ் பண்ணாமல் வந்து வேறு ஒரு மெத்தடில் அனலைஸ் பண்ணி வந்து பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கம்பெனியோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து ஒரு கிராஃபிக்கல் அனாலிசிஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணி அது வந்து ஓகே இந்த ரேட்டுக்கு வந்து வாங்கலாம், இல்லை இந்த ரேட்டுக்கு வந்து விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அரைவ் பண்ணுவாங்க. பட் இது வந்து முழுக்க வந்து கம்பெனியோட பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்டு தான் வச்சு அனலைஸ் பண்ணுவாங்களே தவிர இதில் வந்து கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோ இல்லை கம்பெனியோட ஆப்ரேஷன்ஸ் எதுவுமே வந்து பார்க்க மாட்டாங்க. கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ராக் ரெக்கார்டை பேஸ் பண்ணி தான் வந்து பண்ண முடியும். ஸோ இதை வச்சு எக்ஸாக்டாக அவங்களால வந்து ஃபியூச்சரில் வந்து லாங் டேர்மாக வந்து சொல்ல முடியாது இதுதான் கம்பெனியோட வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இது வந்து ஷார்ட் டேர்மாக வந்து டெய்லி ட்ரேடிங்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த கால்குலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இதை யூஸ் பண்ணி, இந்த ப்ரெடிக்டர்ஸ் யூஸ் பண்ணி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து வேல்யூ வந்து அரைவ் பண்ணுவாங்க. ஸோ இதோட மெத்தடோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் தான் மேஜராக வந்து யூஸ் பண்ணுவாங்க, டெய்லி ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஆளுங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்களால இதை வச்சு கெஸ் பண்ண முடியும். இந்த கம்பெனியோட இது வந்து இப்படி தான் வந்து ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு, இப்படி ஏறும் இல்லை இறங்கும், இந்த ரேட்டில் வாங்கலாம் இல்லை இந்த ரேட்டில் விற்கலாம்னு சொல்லிட்டு. இந்த மெத்தடோட வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பேஸ்ட் ஆன் பாஸ்ட் ரெக்கார்டை பேஸ் பண்ணி மட்டும்தான் இது வந்து பண்ண முடியும் தவிர இதில் எந்த விதமான அனாலிசிஸே வந்து அவங்க பண்ணல. ஃபியூச்சரில் இப்படி இருக்கும், ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸ் இப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் அவங்க பண்ண முடியாது. ஸோ அது வந்து இந்த மெத்தடோட ஒரு வீக்னஸ். ஸோ எதுக்காகனா இந்த மெத்தட் வந்து கரெக்டான எக்ஸாக்டான கம்பெனியோட ட்ரூ பொட்டன்ஷியலோ இல்லை ட்ரூ வேல்யூ வந்து கண்டிப்பாக இந்த மெத்தடால் கொடுக்க முடியாது. இது வந்து ஒரு டெம்பரரி பேசிஸில் என்னென்ன வேல்யூவேஷன்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து அது பண்ணுறதுக்கு தான் இந்த மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம இன்னொரு விஷயம் வந்து முக்கியமான விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். என்னென்னா வந்து என்னதான் நம்ம வந்து ப்ரைஸை ப்ரெடிக்ட் பண்ணி வாங்கினாலும் கடைசியில் வந்து அது விற்கல வந்து அதுலேருந்து நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சா அதுதான் வந்து உண்மை, அதுதான் வந்து நிச்சயம், அதுதான் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ்னு சொல்கிறது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நிறைய ஃபோக்கஸ் வந்து இதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரைட் ப்ரைஸை அரைவ் பண்ணுறதுக்கு பதில் நம்ம லாங் டேர்மாக வந்து இன்வெஸ்டடாக இருந்து அதுலேருந்து எப்படி பெரிய அளவில் ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாங்கிறதுல தான் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கணும். ஏன்னா வந்து தப்பான ஒரு தப்பான டைமிங்லையோ இல்லை தப்பான ப்ரைஸில் வாங்கினா கூட லாங் டேர்மில் அது வந்து கரெக்ஷன் பண்ண முடியும். அதே மாதிரி கரெக்டான ப்ரைஸில் ப்ரெடிக்ட் பண்ணி வாங்கியிருந்தா கூட லாங் டேர்மில் அந்த பிஸ்னஸ் ஃபெயில் ஆச்சுன்னா அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸை வந்து கரெக்டான ப்ரைஸ் அரைவ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு வந்து இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு இண்டிகேட்டராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தவிர இதுதான் எக்ஸாக்ட்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டு போக முடியாது. ஸோ கமிங் டு எண்ட் ஆஃப் த வீடியோ, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். இதில் எந்த விதமான பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கல. நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.